ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜ், அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கேரேஜ் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு கேரேஜ் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து கேரேஜ் பர்ச்சேஸ்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து காட்டல. அது வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, பணம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பணத்துக்கு நம்ம ஒரு கேரேஜை வாங்க முடியாது. பட் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு லோன் எடுக்கலாம். லோனுக்கு வந்து பேங்க்கு போகிறோம், சர்வீஸில் இருக்குது, பேங்க்கு போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்திருக்கேன். ஒரு லோன் போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? இந்த பெரிய லோன் எடுத்திருக்கேன். எடுத்து அதுக்கான அமௌண்ட்லாம் அவங்க பிடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிறது இதான். இது 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 எலிஜிபிளாக இருக்குது, இதை எடுக்க முடியும் நம்மளால். இந்த 3 விஷயம் எடுக்க முடியும். சேம் ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டுருக்கனால தான் இதை நம்ம எடுக்கலடா, இதே டேரெக்டாக எடுக்கலாம். ஏன்னா இன்னும் இவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காக ஒரு லோன் எடுக்கிறேன் பாருங்கள். சேம் இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு லோன் வந்து இதுக்கு எந்த ப்ரூஃபோ ஐடி கார்டோ எதுவுமே தேவையில்லை, சான்சன் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன்லாம் வரமாட்டாங்க, நம்மளே தான் எல்லாமே. ஒரு கிளிக் பண்ணிட்டா அவ்வளோதான், லோனு வந்துடுச்சு. சேம் இப்போ நம்ம அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு பர்ச்சேஸில் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, இப்போது நம்மளுக்கு காட்டல. அப்போ நம்ம உள்ளே தான் போய் இதை பண்ணி ஆகணும் பொழுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம கேரேஜ் வாங்கலாம்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கலாம். மேப்புக்கு போகலாம். மேப்புக்கு போயிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம கேரேஜ் இருக்குல்ல, பார்த்தீங்களா? இந்த கேரேஜ் தெரியுதா? வீடு மாதிரி இதான் கேரேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வேறு ஏதாவது இடத்துல நம்ம கேரேஜ் வாங்க ட்ரை பண்ணலாம். அது வந்து எந்த இடமா இருக்கலாம்? ஆக்சுவலாக வந்து ஜெர்மனி வந்து நல்ல ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய நிறைய ஒர்க்லாம் போயிட்டுருந்தது. அதனால் அது ஒரு இது. இப்போ கிளியராக பார்க்கணுன்னா நம்ம இதிலே பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம கேரேஜ் வாங்கியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வாங்கலாம். இதில் வந்து இந்த இடம் ஜெர்மனியில் எங்கே வாங்கலாம்? இந்த லாஸ்ட்டில் வாங்கிக்கலாமா? எல்லாமே வாயில் நுழையாத பேராக வச்சுக்கிறானுங்கப்பா. சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா வாயிலே நுழைல. ஆஸ்திரேலியாவில் கூட வாங்கலாம். ஆஸ்திரேலியா கூட நல்ல இடம் தான். ஓகே, நம்ம இந்த லாஸ்ட்டில் வாங்கலாம். ரோஸ்டாக், அது எனக்கு வாயில் நுழையிலக்கா, இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வாங்க முடியும், ஒரு ட்ரக் வாங்க முடியும். இல்லை சென்டரில் கூட வாங்கிக்கலாம், இங்கே கூட வாங்கிக்கலாம். சென்டரில் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல, சென்டரில் வாங்கிக்கலாமா? இந்த ஊரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊரை நம்ம செலக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த ஊரில் கேரேஜ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரில் கேரேஜ் இருக்கா? இந்த இருக்குது பாருங்க. என்ன கேரேஜ் தானே? ஆமாம், கேரேஜ் தான், இந்த இருக்குது. அப்போ இந்த ஊரில் ஒரு கேரேஜ் இருக்குது. கேரேஜ் சுற்றி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, மெக்கானிக் ஷாப் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குங்க. அதனால் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். இந்த வீடு மாதிரி சிம்பிள் போட்டுக்கலாம், இதான் கேரேஜ். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரக்கை கொண்டு போய் ஆகணும் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குயிக் ட்ராவல் போவோம். குயிக் ட்ராவல் மூலமாக நம்ம ட்ரக்கை இங்கேருந்து எங்கே இருக்கோம், ஃப்ரான்ஸில் இருக்கோம், இங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு போகிறோம் குயிக் ட்ராவல் மூலமாக. ஓகே, கொண்டு போயிடலாமா? குயிக் ட்ராவல் மூலமாக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். இப்போது
நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ட்ரக் இது இருக்குது, கேரேஜ் இருக்குது. இப்போ நம்ம அந்த கேரேஜுக்கே வந்துட்டோம். பாருங்கள், இங்கே தான் கேரேஜே இருக்குது, கேரேஜுக்கே வந்துட்டோங்க. தெரியுதுங்களா? இதான் கேரேஜ், நம்ம பார்த்தோம்னா அந்த கேரேஜ் தான். கரெக்டாக கேரேஜுக்கே வந்துட்டோம். அதனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கேரேஜோட சிம்பிள் தெரியுதா? இதான் இந்த கேரேஜோட சிம்பிள். இந்த கேரேஜோட சிம்பிளுக்கு நம்ம வந்து, ஆனால் கேரேஜோட சிம்பிள் மாதிரி இல்லையே, மெக்கானிக் ஷாப் சிம்பிள் மாதிரி இருக்கு. இருந்தாலும் செக் பண்ணி போமா மேப்பில். ஏன்னா கேரேஜ் சிம்பிள் மாதிரி இல்லை, பார்த்தீங்களா? டூல் இருக்கனால மெக்கானிக் ஷாப் சிம்பிள் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம்ல, மேப்புக்கு வருவோம். எம் அமுக்குனீங்கன்னா மேப்புங்க. இப்போ பாருங்கள், ஓகே, இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? எம் அமுக்குனீங்கன்னா மேப் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம். இந்த தான் இருக்குது கேரேஜ், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுவோம். பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியுதுங்களா, நம்மளுக்கு ரூட்டை வந்து கரெக்டாக காட்டிடும். இப்போ நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நம்மளுக்கு ரூட்டு காட்டுதா? இப்போ நம்ம அந்த ரூட்டுக்கு நம்ம போகணும் வண்டி எடுத்துட்டு. பக்கம் தான். லைட் வேறு எரியல, ஃபைன் எரிதா? சூப்பர். ஓகே, பிரேக் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? இப்போ நம்ம வந்து பக்கத்தில் தான் இருக்குது கேரேஜ். அந்த நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லொக்கேஷன் செட் பண்ணிருக்கோம். ஓகே, போகலாம். தெரியுதுங்களா? அந்த சிம்பிள் தெரியுது பாருங்கள். இப்போ தெரிஞ்சிடும். இப்போ இந்த கேரேஜை வந்து நம்ம வாங்கலாம். இப்போ இது வாங்க முடிஞ்சால் அதில் அந்த சிம்பிளை போய் நின்னாலே தெரிஞ்சிடும். என்டர் கேட்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அமௌண்ட்டு பாருங்கள், இது நம்மளோட கேரேஜ் அமௌண்ட்டா இல்லை இதான தெரியலையே. பார்த்தீங்களா, அமௌண்ட்டு பத்தாதுங்க. இதுக்கு தான் அங்கே நம்மளுக்கு பர்ச்சேஸ்லேயே காட்டல, போதுங்களா? இப்போ நம்மளுக்கு அமௌண்ட்டு பத்தலை, இன்னும் வேணும். வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு அது கரெக்டாக 150 வேணுங்க. இப்போ திருப்பி லோனுக்குள்ளே போகலாம். இன்னொரு லோன் கூட எடுக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லோனையும் எடுத்துக்கலாம். இப்போ அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கேரேஜே ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே ஓப்பன் ஆகலைங்க, பர்ச்சேஸ் ஓப்பன் ஆகலை. அங்கே போய் பார்ப்போம். வெளியே வா. இன்னொரு தடவை போய் நிற்போம். எவ்வளோ காட்டுது பார்க்கலாம். இப்போ என்ட்ரு வருது பார்த்தீங்களா? ஏன்னா இதுக்கு 150 தேவைப்படுது, அதான் பிரச்சனையே. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா அந்த கேரேஜ் நமக்கு சொந்தமாயிடும். அவ்வளோதாங்க, இதுதான் கேரேஜ். பாருங்க, பக்காவாக இருக்கு பாருங்க. அப்படியே எல்லா வியூவும் காட்டுறான். அவ்வளோதாங்க,
இப்போ நம்ம ஒரு கேரேஜ் வாங்கியாச்சு. இப்போ இந்த கேரேஜ் வாங்கிட்டோமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு திருப்பி நம்ம வந்து கே கேரேஜ் மேனேஜர் இருக்குல்ல, அதில் போயிட்டு இங்கே பாருங்கள் 2 கேரேஜ் இருக்குது. இப்போ இந்த ஒரு கேரேஜ் இருக்கா, அப்புறம் இங்கே ஒரு கேரேஜ் இருக்குது, 2 கேரேஜ் இருக்குது. இதுதான் வந்து நம்ம இப்போ புதுசாக வாங்கின கேரேஜ். இதில் நம்ம 3 ட்ரக்கு நிறுத்தி 3 பேரை வேலைக்கு போடலாம். அதுக்கான காசு நம்மக்கிட்ட இல்லை, அதை நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. ஆனால் நம்மளால் வந்து 3 ட்ரக்கையும் 3 டிரைவரையும் அதில் போட முடியும். சரிங்களா? இது வந்து கேரேஜுக்கோட இது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே கான்செப்ட் தான் காட்டுது பாருங்கள். எல்லாமே அதே கான்செப்ட் தான், ஒன்றும் சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் வேணால் 2 அப்டேட் பண்ணலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா இங்கே அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். இன்னும் காட்டல, இது இதாக இருக்குது பாருங்கள், அப்டேட் அப்கிரேட். இப்போ இந்த அப்கிரேடை கிளிக் பண்ணிங்கன்னா 100 இருந்ததுன்னா இந்த 2 ஓப்பன் ஆகிடுங்க. அப்கிரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா அது ஓப்பன் ஆகும். நமக்கு இதனால் காசு இல்லாதனால இப்போ தேவையில்லை. சரிங்களா? சரி, இதுதான் வந்து ஒரு ஒரு கேரேஜ் எப்படி வாங்குறதுன்றது தான் கான்செப்ட். சரிங்களா? சிம்பிள் தான், கேரேஜ் வாங்குறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்மளுக்கு ஆள்லாம் போடணும், அதுக்கெலாம் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. வண்டியை ஆஃப் பண்ணுங்கள். சவுண்ட் ரொம்ப வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதை கேரேஜுக்குள்ளே கொண்டு போய் நம்ம வண்டி கூட நிறுத்திக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த கேரேஜில் நம்ம ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியும் பாருங்களேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கோமா, இப்போ அந்த இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த மேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேப்பில் பாருங்களேன், ஒரு மாதிரி ரெட் கலர் பெட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம தூங்கணும்னு சொல்லுது. அது ரெட்டாக இருக்கனால நம்ம தூங்குறதுக்கான இது. இப்போ நம்ம இதை என்ட்ரு கொடுத்தோன்னா பாருங்களேன், 1 டே போயிடும். இப்போ தூங்கி முடிச்சிச்சு பாருங்கள். சேம் சிம்பிள். அங்கே பாருங்கள், டிரைவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போன தடவை போட்டோம்ல, அந்த டிரைவர் வந்து இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் பார்க்கலாம் பாருங்கள். எங்கே டிரைவரில் போகலாம். இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க, தெரியுதுங்களா? இவங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன எடுத்துருக்காங்கன்னா இது எடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி செக் பண்ணால் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், ஒரு இங்கேருந்து சின்ன ஒரு பிக்கப் எடுத்திருக்காங்க, போயிட்டுருக்காங்க, அந்த வேலை இருக்காங்க. இப்போ நான் இவர் வண்டி இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார், தூங்கிட்டு இருக்காரு இவர் வந்து நம்ம அங்கே போயிட்டோம்ல, அதான். இப்போ இவரையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வந்து இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுது, தெரியுதுங்களா? ஸ்லீப்பில் இருக்கார். ஆனால் வண்டி டிரைவில் தான் இருக்குது, ஆனால் ஸ்லீப்பில் இருக்கார். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் போவார் அவர். மேடமும் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 2 பேர் மூலமாக நம்மளுக்கு கொஞ்சம் காசு வரும். அந்த காசை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சிம்பிளுங்க, இவ்வளோ தான். நீங்கள் ஒரு கேரேஜாக வாங்கி ஆளுங்களை சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதான். காசு வேணும்னா நீங்கள் விளையாடி தான் ஆகணும். நீங்கள் விளாட தான் காசு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இதில் நிறைய இது இருக்குது. நீங்கள் அதெல்லாம் முடிச்சிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஒரு குயிக் ட்ராவல் எடுக்கிறீங்கன்னா நமக்கு வண்டி இல்லாமல் போகிறது தானே அதை குயிக் ட்ராவல். இப்போ இதில் ஒரு அமௌண்ட்டு இதை முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கேருந்து அவ்வளோ தூரம் இதை நீங்கள் மொத்தம் ஒரு ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 அணை முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 42 வருது. அப்போனா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். நம்ம ஒரு நாள் ஒரு பெரிய ட்ரைவ் ஒன்று போட்டுவோங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால தான் அது நான் வந்து இது பண்ணாமல் இருக்கேன். ஓகே, அது ஒரு நாள் உங்களுக்கு விளையாடி காட்டுறேன். அதை நம்ம கொஞ்சம் குயிக்காகவே விளையாடுவோமே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுதான் வந்து இந்த குயிக் பெரிய ட்ராவலோட இது. இந்த பெரிய ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் ஒரு நாள் எப்படி இது பண்ணுறது, எதனால் அந்த பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சின்ன சின்ன ட்ராவல் விளாட்றத விட பெரிய ட்ராவல் விளாடும்போது அது என்ன பெனிஃபிட்டுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து ஒரு கேரேஜ் எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கான விஷயங்கள். சரிங்களா? மற்றபடி நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். லோன் எடுத்து இது பண்ணணும், கரெக்டாக கட்டிட்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே இது போகும். நீங்கள் அதையும் வந்து
நம்ம ட்ரக்கு வேணால் ட்ரக்கை சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு புது ட்ரக் கூட நம்ம ரெடி பண்ண முடியும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தாங்க. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. சரி, இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ட்ரக் வாங்கணும். அப்புறம் வந்து ஒரு கேரேஜ் வாங்கணும். இதெல்லாம் போடணும். ஒரு டிரைவர் செட் பண்ணலாம். நிறைய இது பண்ணலாம். காசு நிறையா சேர்க்கணுன்னா நீங்கள் பெரிய பெரிய டிரைவ் போனீங்கன்னா நல்லா காசு சேர்க்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.